கையில வச்ச மருதாணி கூட போகல, அதுக்குள்ள இவ ஏரோப்ளேன் படைக்க வந்துட்டா. இவ ஒரு பெரிய துரதிர்ஷ்டசாலி. இதுக்கு மேல இவள யார்தான் கல்யாணம் பண்ணிப்பாங்களோ? சம்பந்தம் கெட்டு போனா என்னங்க ஆயிடும்? என்ன ஆயிடும்? நம்பிக்கை விட்டு போகல. அப்புறம் நல்லதுதான் நடந்திருக்கு. இந்த உறவு கல்யாணம் வரைக்கும் போகாம இப்பவே நின்றுச்சு. தப்பான ஆள்கிட்ட இருந்து நம்ம கௌசல்யா தப்பிச்சிட்டா. நீங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க. ஹலோ ஆண்டி. பரவாயில்லையே, என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு மீரா பயந்துட்டா. ஏதாவது ஒரு பிரைஸ் எனக்கு கொடுத்தே ஆகணும். என்ன தடவை சொல்லு. டொமேட்டோ, கேப்சிகம். ஓய், ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிற? நீ நல்லா தானே இருக்க? ஏதாவது ரியாக்ட் பண்ண. மீரா எதிர்த்து பேசுறது கூட நிறுத்திட்டா. எட்டாவது அதிசயம். சரிங்க பாரு, நான் சைட் போயிட்டு இருக்கேன். என்னோட வேலையை முடிச்சுட்டு வரேன். ஸோ இஃப் யூ கம்மிங், கால் மீ. ஓகே? ஓய், காய்கறி ஒழுங்கா விட்டு, நான் சாப்பிடணும். ஆண்டி, நான் கிளம்புறேன். அடக்கடவுளே, மறுபடியும் கரண்ட் கட் ஆயிடுச்சு. ரஞ்சித், ஏன் கரண்ட் கட் ஆயிடுச்சு? அது தெரியலண்ணே. உங்களுக்கு மட்டும் இல்ல, எல்லாருடைய கரண்ட்டும் கட் ஆயிடுச்சு. ரன்வீர் அண்ணா, என்ன இங்க தண்ணி வர மாட்டாங்குது, கரண்ட் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். என்னோட டியூப்வெல்லும் நின்று போச்சு. அநேகமாக ஊர் பூரா கரண்ட் இல்லைன்னு நினைக்கிறேன்.